ஹாய், வெல்கம் டு ஏஹெச் ஃபேஷன் அகாடமி. நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போதுமே நார்மலாக எடுக்கிற மாரி நீடில் எடுத்து ஒரு பெரிய செயினாக போட்டுக்கோங்க. ஒரு பெரிய செயினாக போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம செயின் போட்டிருக்கோம்ல, ஒரு பெரிய செயின். இப்போ பாருங்கள், அந்த போட்டிருக்கோம்ல ஒரு பெரிய செயின், அதோட மிடில் பாயிண்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுடுங்க. போட்டுட்டு அகைன் திரும்பியும் இழுத்து அதேமாரி ஒரு பெரிய செயின் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி பெரிய செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பியும் அதை எடுத்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் போட்டுட்டு திரும்பியும் அதேமாரியே செய்ய போகிறீங்க. ஓகேங்களா? இப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச்சும் வந்துடும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி இந்த கொம்பு டிசைன்ஸு அப்படிலாம் வந்து லீஃபுக்கு இதுமாரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இதேமாரியே போட்டுக்கிட்டே வாங்க. புரியல அப்படின்னா திரும்பி பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். அதனால் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டெம் ஸ்டிச் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுக்கிட்டே இருங்க. இது நான் எப்படி போகிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக முடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேம் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டிங்களா, போட்டுட்டு இப்போ திரும்பி அதை இழுத்து இப்போ நம்ம வந்து எண்ணாட் போட போகிறோம். ஓகேங்களா? எண்ணாட் போட்டுடுங்க. எண்ணாட் போட்டாச்சு. இப்போ நீங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பின்னாம்பிள்ளையே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொம்பு டிசைன்ஸில் கூட நீங்கள் போடலாம். இப்போ நம்ம இது எப்படி போடணுங்கிறத பார்த்தாச்சு. இதை வந்து நீங்கள் டிசைனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிசைனில் போடுறீங்க அப்படின்னா, இந்த மேங்கோ டிசைனில் போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த மேங்கோவில் லைட்டாக அந்த கொஞ்சம் வளைச்சா மாரி கொம்பு டிசைனில் கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு திலகம் ஷேப் தரேன். ஓகேங்களா? நீங்கள் திலகம் ஷேப் இல்லைன்னா நான் வேறு ட்ரை பண்ணுறேனாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இது உங்களோட ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் வேறு டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு, இது 2வது. ஓகேங்களா? இந்த 2த்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் இந்த 2வது இருக்குல்ல திலகம் ஷேஃபு, அந்த திலகம் ஷேஃபில் நான் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்போதும் நார்மலாக நம்ம நீடில் எடுக்கிற மாரி எடுத்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த திலகம் ஷேஃபோட ஷார்ப்னஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரு, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிமிஷம் வருங்க. இப்போ அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுமாரியே ஒரு பெரிய செயின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பெரிய செயின் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு சைடில் மிடில் பாயிண்டில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கும் லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதே சேம் தான் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒருவேளை நான் பேசுகிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சவுண்டை வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு நான் செய்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து போட்டு பழகிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் அந்த இது வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவில் நான் எப்படி போடுறேங்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. எப்போதும் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் வளைவில் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வளைஞ்சி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதே சேம் தான். அதே ஸ்டிச்சு அதே மாடலே பண்ணுறீங்க. அந்த வளைவுலாம் வந்து ஷார்ப்னஸ்லாம் வந்தால் அதேமாரி நீங்கள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நான் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ நான் அதேமாரியே செஞ்சுட்டு இருந்தேன்னே, நீங்கள் அதேமாரியே அந்த கரெக்டாக வளைவுலலாம் அதேமாரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? நம்மளோட கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அது டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கப்புறம் நான் உங்களை மெயின் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது. சர்டிஃபிகேட் வேணுனாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம். இப்போ ஃபைனலாக நம்ம எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த ஷார்ப்னஸ் ஏரியா வந்தோடனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடத்துல குத்திட்டு அதுக்கும் ஆப்போசிட் சைடு எடுத்து திரும்பி அது ஒரு பெரிய செயினாக போட்டுக்கோங்க. பெரிய செயினாக போட்டு அதேமாரியே தான், ஓகேங்களா? ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அப்படியே போட்டு நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகா திலகம் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா?
இப்போ எண்ணாட்டு போட்டுருவோம். எண்ணாட் போட்டாச்சு. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து திலகம் ஷேப்பில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேங்கோ டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நான் நிறைய டிப்ஸு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.